இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித முதலாம் ஜான் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் கத்தோலிக்க திரு அவையினுடைய 53வது திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டவர். மிக ஏழ்மையான பின்புலத்திலிருந்து வந்தவர். ஆனால் தாட்சியிலும் எளிமையிலும் சிறந்தோங்கி விளங்கிய ஒரு காரணத்தினால் இவர் திருச்சபையினுடைய 53வது தந்தையாக உயர்த்தப்படுகிறார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல ஆரிய பதம் என்று சொல்லப்படுகிற இயேசுடைய இறைத்தன்மையையும் மனிதத்தன்மையும் சந்தேகிக்கிற ஒரு தவறான கொள்கைக்கு எதிராக இவர் போராடிய ஒரு காரணத்தினால் பல்வேறு துன்பத்திற்கும் சித்திரவதைக்கும் உள்ளாகினார். 2 முறை நாடு கடத்தப்பட்டார். மறுபடியும் அவர் திருத்தந்தை பொறுப்பிற்கு வந்த நேரத்துல உறுதியோடு கிறிஸ்தவ விசுவாசத்தை இவர் கட்டி எழுப்பினார். கிறிஸ்தவ நம்பிக்கையை வளர்த்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அரசர்கள் கூட இவருக்கு எதிராக வெகுண்டு எழுந்த நேரத்துல கிறிஸ்துவுக்கு மட்டுமே நான் கீழ்ப்படிவேன், கிறிஸ்து மட்டுமே எனக்கு அரசர் என்று கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு கீழே வாழ்ந்த ஒரு மாபெரும் திருத்தந்தையாகத்தான் இந்த திருத்தந்தை முதலாம் யோவான் அவர்களை நம்ம பார்க்கிறோம். இவருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்துல உறுதியோடு நிற்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல திருத்துதர்கள், ஆண்டவரே இப்பொழுது நீங்கள் தெளிவாக பேசுகிறீர்கள், புரியும்படியாக பேசுகிறீர்கள், ஆகவே உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் என்று அவர்கள் சொன்ன நேரத்துல அதற்கு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இப்போ சொல்லுவீங்க, இன்னும் ஒரு சில நாட்கள் என்ன யாரென்றே தெரியாது என்று கூட என்னை மறுதளிப்பீர்கள் என்கிற ஒரு பதிலை தருகிறார். அன்புமிக்கவர்களே, மனித நம்பிக்கை மனித விசுவாசம் பல நேரங்களில் மிகவும் மேலோட்டமானதாக ஆழமற்றதாக அதே நேரத்துல பொய்யான விசுவாசமாக கூட இருக்கிறது. என்ன ஃபாதர் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை அப்படியே இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன் அன்புமிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில விசுவாசத்துல வியாபாரம் பண்ணுவது கிடையாதா? கடவுள் எனக்கு இதை செஞ்சா நான் கோயிலுக்கு வருவேன், கடவுள் எனக்கு இதை செய்யலைன்னா நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்? நான் கோயிலுக்கு வர்றதில்லை, காரணம் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கிறது இல்லை. நான் சாமி கிட்ட வேண்டுனேன், எனக்கு இந்த ஜெபம் கேட்கப்படவில்லை, நான் எதுக்கு சாமி கிட்ட வரணும்? அடுத்தது, என்கிட்ட செல்வம் பணம் எல்லாமே இருக்கு, எனக்கு எதுக்கு சாமி, நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்? அப்படி என்று இன்றைக்கு விசுவாசத்துல வியாபாரம் செய்கிற அல்லது விசுவாசத்தில் மிகவும் மேலோட்டமாக இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அல்லது கிறிஸ்தவர்களை பொதுவாக நம்ம பார்க்கிறோம். இந்த சர்ச்சுக்கு வந்தா எங்களுக்கு மனசுல நிம்மதி கிடையாது, இந்த சர்ச்சுக்கு வந்தா அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடப்பது கிடையாது, அதனால நாங்க அந்த சர்ச்சுக்கு போறோம், அங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, இங்க நல்லா பாட்டு பாடல, அங்க கோயில் நீட்டா வச்சிருக்கிறாங்க, இங்க கோயிலை நீட்டா வச்சிருக்கல, அப்படி என்று வெறும் இந்த உலகத்தனமான காரியங்களில நம்பிக்கை வைத்து நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தையும் மிகவும் மேலோட்டமாக வைத்திருக்கிற நம்மை பார்த்துதான் கடவுள் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் உங்கள் நம்பிக்கை மேலோட்டமானது, ஆனால் என்னுடைய பிரமாணிக்கம் கடவுளுடைய பிரமாணிக்கம் உண்மையானது, உயர்வானது, அது கடைசி வரையில உங்களை வழிநடத்துகிற பேரன்பு அப்படி என்பதை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக விளக்குகிறார். திருத்தூதர்கள் ஆண்டவரை மறுதளித்தாலும் அவர் விட்டு ஓடி போனாலும் கடைசி வரையில ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணக்கமாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட இத்தனை ஆண்டுகளாய் நம்ம இந்த மனித வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை சவால்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை முறை ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை விட்டு விலகி மறுபடியும் அவரிடத்துல வருகிற நேரத்துல ஊதாரி மைந்தனை ஆற தழுவி அரவணைத்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அவனுக்குரிய அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்தது போல தந்தையாகிய கடவுளுடைய பேரிரக்கம் நம்முடைய இந்த ஆழமற்ற விசுவாசத்திற்கு முன்பாக பெரிதாக இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, ஆழமுள்ள விசுவாசம் கொண்டவர்களாய், ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதவர்களாய், ஆண்டவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து நடக்கிற நல்ல நேர்மையாளர்களாய் ஆண்டவர் திருமுன்னிலையில வாழ்ந்திட இறைவன் நம்முடைய உள்ளங்களை திடப்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.